நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும். 15 நாட்களுக்கு ஒருமுறை ஆற்றிய பணி தொடர்பாக அறிக்கை தர முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுகவில் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் பல்வேறு அறிவுரை வழங்கினார். வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றிக்கு கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். அதோடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து தேவைகளை கேட்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர் பெருமக்களுடன் மண்டல பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோது கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக அமைச்சர்களின் சொத்து பட்டியலை அவர் வெளியிட்டிருந்தார். இதுபோல் மூத்த அமைச்சர்கள், எம்பிக்கள் என பலருடைய சொத்து கணக்கு என கூறி சில விஷயங்களை அவர் வெளியிட்டிருந்தார். இதையடுத்து அண்ணாமலை மீது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டை 17வது பெருநகர மாஜிஸ்ட்ரேட் முன்பு டி.ஆர். பாலு நேற்றைய முன்தினம் ஆஜராகினார். அப்போது அண்ணாமலை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் பாலுவிடம் குறுக்கு விசாரணை செய்தார். இந்த நிலையில் அப்போது நேரம் இல்லாததால் இந்த குறுக்கு விசாரணை வரும் அக்டோபர் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் டி.ஆர். பாலுவிடம் தான் குறுக்கு விசாரணை செய்யலாமா என அண்ணாமலை என்னிடம் கேட்டிருந்தார் என்று பால் கனகராஜ் கூறியிருந்தார். நானும் அதற்கு சட்டத்தில் இடம் உண்டு என்பதால் விசாரணை செய்யலாம் என்றேன். எனவே அவரும் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராவார் என பால் கனகராஜ் கூறியிருக்கிறார். சபரிமலையில் தமிழகத்திற்கு 5 ஏக்கர் நிலம் கேட்டுள்ளோம். அதற்கு பதிலாக பழனியில் கேரளாவுக்கு 5 ஏக்கர் நிலம் வழங்க உள்ளோம் என்று தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கண்ணகி கோவில் கட்டவும், கோவிலுக்கு செல்லும் வழிப்பாதையை செப்பனிடவும் அனுமதி அளிக்க வேண்டும் என கேரள மாநில அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களில் 30% பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு வசதி ஏற்படுத்துவதற்காக சபரிமலையில் 5 ஏக்கர் நிலம் கேட்டுள்ளோம். அவர்கள் பழனியில் இடம் தந்தால் தருவதாக கூறினர். பழனியில் இடம் தர தயாராக உள்ளோம் என்று தெரிவித்துள்ளோம் என்று கூறியுள்ளார். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய களத்தில் இறங்கி தொண்டர்கள் வேலை செய்ய வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி நடத்தும் பரப்புரையில் கூட்டம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. எடப்பாடி பரப்புரை கூட்டத்தை முடிக்கும் போது அவரும் அவரது ஓட்டுநர்கள் மட்டுமே இருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸை பார்த்தாலே கோபப்படுகிறார் என்று அவர் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஐயப்ப பக்தர்கள் மாநாடு குறித்து விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். கேரளத்தில் தொடர்ந்து பாஜக தொண்டர்களை கொடுமைப்படுத்தி வருகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பாஜகவினரை தொடர்ந்து படுகொலை செய்து வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு 2024-25ஆம் ஆண்டில் மட்டும் 421 கோடி ரூபாய் காணிக்கையாக பக்தர்கள் கொடுத்துள்ளனர். இதற்கு முன்னதாக கடந்த 2 ஆண்டுகளிலும் தலா 350 கோடி ரூபாய்க்கு மேல் காணிக்கை கிடைத்துள்ளது. ஆனால் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு சபரிமலை மேம்பாட்டுப் பணிகளுக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக தெரிவித்துள்ளனர். இதற்கு பெயர் பிக் பாக்கெட் இல்லாமல் வேறென்ன? தமிழகத்திலிருந்து 2 அமைச்சர்கள் மாநாட்டுக்கு சென்றனர். சபரிமலையில் தமிழக அரசுக்கு 5 ஏக்கர் ஒதுக்குமாறு அமைச்சர் சேகர் பாபு கோரிக்கை வைக்கிறார். தமிழகத்தில் காணாமல் போன 1.25 லட்சம் கோயில் நிலத்தை மீட்க முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேடையில் முதலில் பேச அழைக்கவில்லை என்று சண்டை போட்டுள்ளார். சனாதனத்திற்கு எதிராக பேசும் மு.க. ஸ்டாலினை இதற்காக பினராயி விஜயன் சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டும். அவர் போகாமல் 2 அமைச்சர்களை அனுப்பி வைத்துள்ளார். பினராயி விஜயன் அடிப்படையில் கடவுளை நம்பாதவர், கடவுள் இல்லை என்பவர். அவர் ஏன் ஐயப்பனுக்கு மாநாடு நடத்த வேண்டும்? அரசியல் ஆதத்திற்காக இதெல்லாம் செய்துள்ளனர் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சமூக நீதி குறித்து திமுக அரசு வாய் திறக்கவே கூடாது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் சமூக நீதி எல்லாம் தேர்தல் நேர சாயம்தானா? தமிழகத்தில் பாதாள சாக்கடை கழிவுகளை நீக்கும் தூய்மை பணியாளர்கள் விஷவாயு தாக்கி இறப்பது தொடர்கதையான நிலையில் தற்போது மேலும் 2 திருவெரும்பூரில் பலியாகி இருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. சமூக நீதி குறித்து சந்து பொந்துகளில் எல்லாம் வகுப்பெடுக்கும் அறிவாலய அரசுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா? தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் உயிரை பறித்துவிட்டு சில லட்சம் ரூபாயை மட்டும் இழப்பீடாக கொடுத்து செய்த தவறை சரி செய்யாது அடுத்த தேர்தலுக்கான விளம்பரத்திற்கு ஆயத்தமாகிவிடும் திமுக அரசு இனி ஒரு நாளும் சமூக நீதி குறித்து வாய் திறக்கவே கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் உள்ள காய்கறி சந்தையின் நுழைவாயிலில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு வெண்கல சிலை அமைப்பதற்கான தீர்மானத்தை வள்ளியூர் பேரூராட்சி நிறைவேற்றியது. இதற்கான அனுமதியையும் தமிழக அரசிடமிருந்து பெற்றிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பால்சாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கருணாநிதி சிலை அமைக்க அனுமதி மறுத்ததுடன் பொது இடங்களில் மக்களுக்கு இடையூறாக உள்ள பிற சிலைகளையும் அகற்ற உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அனைத்து வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் ஒரு தலைவரின் புகழை பரப்ப அமைக்கப்படும் சிலை பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் என உயர்நீதிமன்றம் கருதியுள்ளது. எனவே அந்த உத்தரவில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.